பாயிண்ட் மாஸோட சென்டர் ஆஃப் மாஸ் பார்த்தோம். இப்போ நம்ம புத்தகத்தில் கொடுக்குற எக்ஸாம்பிள் 5.2ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு டிஸ்க், நம்ம டிஸ்க் எடுத்துக்கிறோம். இந்த டிஸ்க் வந்து யூனிஃபார்ம் டிஸ்க். யூனிஃபார்ம் டிஸ்க் என்ன அர்த்தம்னா யூனிஃபார்ம் டென்சிட்டி, அதாவது இதனுடைய நிறை அடர்த்தி வந்து யூனிஃபார்மாக த்ரூ அவுட் பரவி இருக்கும். இப்போது இந்த யூனிஃபார்ம் டிஸ்கோ ரேடியஸ் வந்து ஆர்னு கொடுத்துட்டாங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து ஒரு சின்ன போர்ஷனை கட் பண்ணி எடுக்க போகிறேன். அது என்னென்னா, ஒரு ஸ்மால் டிஸ்க் இங்கே என்ன பண்ண இந்த ஓரத்தில் கட் பண்ணி எடுத்து அதோட ரேடியஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா R/2. அப்போது இது வந்து கட் பண்ணி எடுக்கிறதுனால அங்கே ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த ரிமைனிங் டிஸ்கோட சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி இருக்கும், எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு என்ன தெரியும், இந்த ஃபுல் டிஸ்கோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்கும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்போல்லாம் வந்து ஒரு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிற ஒரு சிமெட்ரிக், ஒரு சீரான ஒரு சீர்தன்மை உள்ள ஒரு மாஸ் இருக்கும்போது அதனுடைய ஜியாமெட்ரிக் சென்டர் தான் வந்து அதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் தி அதாவது திஸ் இஸ் தி சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ என்ன எழுதலாம் நம்ம, ஃபார் uncut disk the center of mass is exactly at the geometric center, அதாவது அதனுடைய வடிவியல் மையம் சொல்லுவாங்க, geometric center. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த போர்ஷன் கட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, நல்லா கவனித்து பாருங்கள், இந்த இடத்துல வந்து மாஸ் இருக்குது. அப்போ என்ன ஆகும், இங்கே இந்த சைடில் தான் மாஸ் அதிகமாக இருக்குது. ஏற்கனவே பார்த்த மாதிரி எந்த பக்கம் மாஸ் இருக்கோ அந்த பக்கம் தான் வந்து சென்டர் ஆஃப் மாஸ் வந்து தள்ளி போயிடும். அப்போ கண்டிப்பாக இந்த சென்டர் ஆஃப் மாஸ், இந்த போர்ஷனோட சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். இந்த கட் பண்ண இதோட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இதில் எங்கேயோ ஒரு இடத்துல கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா எக்ஸ்ன்னு வச்சுப்போம். இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம் அப்படின்னா, பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். அதாவது என்னது, m1x1 is equal to m2x2. ஸோ என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் ஒருவேளை சென்டர் ஆஃப் மாஸை வந்து நீங்கள் ஆரிஜினாக சூஸ் பண்ணால் அதிலேருந்து இந்த ரெண்டு பாயிண்ட் மாஸ் அப்படின்றது, இந்த x1ங்கிறது இந்த பாயிண்ட் மாஸ் m1ஓட டிஸ்டன்ஸ், x2ங்கிறது இந்த m2ஓட டிஸ்டன்ஸ், ரெண்டுமே இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ என்ன கன்சிடர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, இந்த ரிமைனிங் டிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த போர்ஷன், அதாவது இந்த போர்ஷன், ஸோ இந்த போர்ஷனை ஒரு பாயிண்ட் மாஸ் கன்சிடர் பண்ணிக்கிட்டு, ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். ஸோ நமக்கு சென்டர் பாயிண்ட், இதுதான் சென்டர் பாயிண்ட். ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னா சம் டிஸ்டன்ஸ் எக்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கட் பண்ண இந்த ஸ்மால் டிஸ்க் பார்த்தீங்கன்னா, ஸ்மால் டிஸ்கோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்கும், கண்டிப்பாக நமக்கு தெரியும். இதுவும் வந்து ஒரு யூனிஃபார்ம் டிஸ்க்னால அதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்கும், இங்கே இருக்கும். ஸோ ஃபார் ஸ்மால் டிஸ்க் தி சென்டர் ஆஃப் மாஸ் எக்ஸாக்ட்லி லை R/2. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நம்ம இந்த ஸ்மால் டிஸ்க் இது வந்து ரிமைனிங் போர்ஷன் ஆஃப் டிஸ்க், இது வந்து ஸ்மால் டிஸ்க். ஸோ இதனுடைய தூரம் என்னது, R/2. அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து R/2. இப்போ ரெண்டையும் சேர்த்தனா ஆகும், ரெண்டையும் சேர்த்தா நமக்கு கிடைக்கிறது ஃபுல் டிஸ்க். ஃபுல் டிஸ்கோட சென்டர் மாஸ்னாது எக்ஸாக்ட்லி அட் சென்டர் பாயிண்ட். ஸோ அப்போ இதை நீங்கள் ஆரிஜினாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அர்த்தம், இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ஒபே திஸ் ஈக்குவேஷன், பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட். ஸோ அப்போ நமக்கு தெரிய வேண்டியது என்னது, தேர் ஆஸ்கிங் வாட் இஸ் தி சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் தி ரிமைனிங் போர்ஷன், இந்த ரெட் கலர் ஷேடோ போட்டிருக்கல அது. ஸோ அப்போ நமக்கு x2 தெரியும், x2ங்கிறது என்னது R/2. ஸோ m2 நம்ம கண்டுபிடிக்கணும், m1 கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம கண்டுபிடிச்சா ஆகும், நம்ம we can get what is the x1 value. இப்போ what is the mass of the remaining portion, அது என்ன பண்ணலாம், the mass of remaining portion disk is equal to simply m minus m.
So m அப்படின்றது the total mass of the disk. M, so the small m அப்படின்றது here small m is mass of small disk. So remaining mass ங்கிறது m minus m. So mass of small disk is m. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த principle of moment வச்சு எப்படி எழுதலாம் அப்படின்னா m minus m, that is the mass of the m1, and x1 ங்கிறது என்னது, that's what we denoted as simply x, is equal to mass of the small disk, that is we call it m, and what is the distance, x2, x2 ங்கிறது இந்த center of mass, இது வந்து எங்க இருக்கு r/2 அப்படின்ற டிஸ்டன்ஸில் இருக்கு. ஸோ இப்போ நமக்கு தெரிய வேண்டியது என்னது, ரெண்டு அன்னோன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ் நமக்கு கண்டுபிடிக்கணும், வாட் இஸ் எம் அப்படின்றது. ஸோ எம்மோட ரேடியஸ் வந்து ஆர்பிட்னு கொடுத்துட்டாங்க, நம்ம என்ன பண்ணலாம், இதில் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஆர் டிவைட் பை 2 இன்ட்டு எம் மைனஸ், ஸோ எம் மைனஸ் 1 கீழே போயிடும் எம்ஆர். ஸோ இப்போ இந்த எம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, டு ஃபைண்ட் m, we can use the information called uniform density. So since disk is uniform density, we can write the density is equal to formula sigma is equal to, what is the formula, density is equal to mass per area. So mass, total mass, what is the area, area is nothing but pi r square. ஏன்னா இங்கே வந்து இட்ஸ் டூ டைமென்ஷனல்னால நம்ம வந்து திஸ் இஸ் கால் சர்ஃபேஸ் டென்சிட்டின்னு சொல்லுவாங்க, அல்லது பரப்பு நிறை இடத்தின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் தி, ரிமெம்பர் திஸ் வில் பி யூனிஃபார்ம் ஆர் constant, that's what the meaning of word uniform. ஸோ அப்போ அப்படின்னா இந்த ஸ்மால் டிஸ்க்கும் நான் என்ன பண்ணுறேன், இதனுடைய டென்சிட்டியும் சேமாக தான் இருக்கும். ஸோ இஃப் ஐ நோ தி டென்சிட்டி ஆஃப் தி ஸ்மால் டிஸ்க் அண்ட் இஃப் ஐ நோ த ஏரியா ஆஃப் த ஸ்மால் டிஸ்க், ஐ கேன் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த மாஸ். ஸோ தி மாஸ் ஆஃப் ஸ்மாலர் டிஸ்க் is equal to density into area. ஸோ டென்சிட்டி நமக்கு என்ன தெரியும், ரெண்டுக்கும் சேம் டென்சிட்டி தான், m by pi r ஸ்கொயர். ஸோ வாட் இஸ் த ஏரியா, ஸோ ஏரியாங்கிறது என்னது, இதனுடைய ரேடியஸ் இன்ட்டு பை, ஸோ pi r ஸ்கொயர். ஸோ ரேடியஸ் இஸ் r/2, ஸோ ஐ கேன் ரைட் pi into r/2 the whole square. So we can write this is equal to m by pi r square into pi r power square divided by 4. So I can cancel this pi r square and pi r square. So the mass of the smaller disk will be 1/4 of the original disk. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நமக்கு m தெரிஞ்சிருச்சு, we can substitute this value here. ஸோ substitute பண்ணுங்க இதில். ஸோ x will be m/4 into r into 2 into m minus m/4. So x will be, so I can write, so this 4 will be coming down, I will get mr divided by 8, 4 into 2, 8. So m minus m/4 நம்ம LCM எடுக்கலாம். So I will get 3m/4, ஏன்னா 4 இங்கே போகும், 4m minus 3m is equal to 3m/4. So this will be nothing but, I can cancel this m. So what I get is, I can also cancel this 2. So I will get r/2 into 3, x is equal to r/6. So the center of mass of this remaining disk will be the radius 1/6 of the radius of the disk. So this is a way we have to find out the
this kind of problem. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது என்னது பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஒருவேளை இப்போ இன்னொரு கேள்வி நான் உங்களுக்கு கேட்குறேன். சப்போஸ் இதே டிஸ்க் நான் வந்து இங்கே ஓரத்தில் நான் எடுக்காமல் என்ன பண்ண போகிறேன். ஸோ கன்சிடர் த சேம் கேஸ். ஸோ ஐ ரிமூவ் எக்ஸாக்ட்லி இந்த மிடில் என்ன பண்ண போகிறேன், இதை நான் எடுக்க போகிறேன். சப்போஸ் இஃப் ஐ ரிமூவ் ஸ்மால் டிஸ்க் போர்ஷன் ஃப்ரம் த மிடில், சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே போகும், சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி இருக்கும், இந்த ரிமைண்ட் போர்ஷன். ஸோ இப்போ இதை வந்து ரிமைண்ட் போர்ஷனாக வச்சுங்க. ஸோ நமக்கு என்ன இருக்கும், இங்கே ரிமைண்ட் போர்ஷன் வந்து இதுதான் ரிமைண்ட் போர்ஷன். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ரிமைண்ட் போர்ஷன். ஸோ இந்த ரிமைண்ட் போர்ஷனுக்கான எப்படி இருக்கும் பார்த்தா இதே கேஸ் தான், பட் ஐ ரிமூவ் தி ஸ்மால் டிஸ்க் ஃப்ரம் தி சென்டர். ஸோ கான்சென்ட்ரிக்கலி அப்போ எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கேஸில் இது சிமெட்ரிக்காக இருக்கிறதுனால இந்த கேஸில் சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்கும், எக்ஸாக்ட்லி ஸ்டில் இன் தி சேம் பாயிண்ட். ஸோ ஒரிஜினல் டிஸ்க்குக்கும் சென்டரில் தான் இருக்கும். ஈவன் இந்த மாதிரி நீங்கள் சென்டரில் ரிமூவ் பண்ண ஸ்மால் டிஸ்க் ரிமூவ் பண்ணாலும் இந்த கேஸுக்கும் உங்களுக்கு எக்ஸாக்ட்லி அட் தி சென்டர் பாயிண்ட். ஸோ இதை நான் ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சிடி டிவிடி பார்த்துருப்போம். சிடி டிவிடியோட பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி அட் தி மிடில் ஆஃப் த பாயிண்ட். ஸோ ப்ரொவைடட் இந்த டென்சிட்டி வந்து அதாவது என்னுடைய நிறை அடர்த்தி வந்து யூனிஃபார்ம் ஆனிச்சுன்னா திஸ் இஸ் த கேஸ். இப்போது ஒரு யூனிஃபார்ம் ராடுக்கு எப்படி சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கிறது நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே தெரியும், இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், டிஸ்கிரிட் மாசஸ்க்கு M1 M2 தனித்தனியாக மாசஸ் இருக்கும். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கண்டினியூஸான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது ஒரு தொடர்ச்சியான ஒரு நிறை பரவல் உள்ள ஒரு பொருள். இப்போ இந்த கேஸுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நம்ம இன்டகிரேஷன் யூஸ் பண்ணணும். அது எப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு யூனிஃபார்ம் ராட் சரிங்களா. ஸோ இதோட லெங்த் என்னது, லெங்த் இது L, மாஸ் என்னது, டோட்டல் மாஸ் இஸ் M. ஸோ யூனிஃபார்ம் ராட்னு சொல்கிறதுனால என்ன பண்ண, யூனிஃபார்ம் இம்ப்ளைஸ் டென்சிட்டி இஸ் same throughout the density is simply same. அது இங்கேருந்து இங்கே வரைக்கும் density is same. So what is the density in this case? எப்படி கண்டுபிடிப்பீங்க, density is here basically it is a one dimensional bodyங்கிறதுனால, ஒரு one dimensional bodyங்கிறதுனால we call it linear density அப்படின்னு சொல்லுவோம். linear density தமிழில் இதை என்ன பண்ணுவோம்னா நீள் அடர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. lambda is equal to என்னது, density is mass per volume or mass per area. இந்த கேஸில் mass per length, lengthங்கிறது total length. ஸோ இதுதான் வந்து it is always constant. that's meaning of the uniform. சேம் ஃபுல்லாக சேமாக தான் இருக்கும். இப்போது இந்த கேஸுக்கு நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன பண்ணலாம், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இது வந்து யூனிஃபார்ம் டென்சிட்டி அண்ட் நம்ம சிமெட்ரியை பார்த்து கண்டுபிடி, அதாவது ஒரு சீரான ஒரு பொருள் இருந்துச்சுன்னா, சீர்தன்மையாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், அதோடைய சென்டர் ஆஃப் மாஸ் எக்ஸாக்ட்லி என்ன இருக்கும், ஜியாமெட்ரிக் சென்டராக இருக்கும். ஸோ இந்த கேஸில் கண்டிப்பாக நான் ஜியாமெட்ரிக் சென்டருங்கிறது என்னது, இந்த மிடில் பாயிண்ட். ஸோ இந்த மிடில் பாயிண்ட் தான் சென்டர் ஆஃப் மாஸ். நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம், பட் இதை எப்படி வந்து கால்குலேஷன் நம்ம காட்டுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இதுக்கு வந்து ஒய் ஆக்சிஸ் சூஸ் பண்ணிப்போம், இதை வந்து எக்ஸ் ஆக்சிஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ராடு வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, இது ஆரிஜின். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா, டிஸ்கிரிட் ஃபார்முலா. டிஸ்கிரிட் அப்படின்னு தெரியும், RCM இஸ் ஈக்குவல் டு சிம்பிளி M1x1 ப்ளஸ் M2x2 அப்படின்னு தெரியும் நமக்கு, பை M1 ப்ளஸ் M2. பட் இந்த கேஸை வந்து நம்ம இதுக்கு அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து தெர் இஸ் நோ M1 M2, இது ஒரு கண்டினியூஸாக இருக்கிறதுனால. ஸோ RCM இஸ் ஈக்குவல் டு integration of r vector into dm vector divided by integration of dm. நான் ஏற்கனவே உங்களுக்கு டிஃபைன் பண்ண சொல்லி தந்தேன். நம்ம இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு என்னது, இது ஒன்லி எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளி ஐ கேன் ரைட் திஸ் ஃபார்முலா கேன் பி ரிட்டன் as xcm is equal to integration of x into dm divided by integration of dm into what is the corresponding thing, it is lying in the x axis னால அந்த I cap கடைசியாக நம்ம வச்சுக்கலாம். So how to find out or how to do this integration? So integration அது கண்டிப்பாக லிமிட் போடணும். லிமிட் எங்கேருந்து, மாஸ் எங்கேருந்து எங்கே இருக்குது பாருங்கள், கண்டிப்பாக மாஸ் எங்கேருந்து, ஆரிஜின்லேருந்து சம் லெங்க் L வரைக்கும் இருக்குது. ஸோ 0 to L, இதுவுமே 0 to L. ஸோ
இப்போ dm எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா we will choose a small infinitesimal mass, it's called dm, அதோட லெங்த் வந்து நம்ம dx னு வச்சுக்கலாம். ஸோ we choose a small infinitesimal, ரொம்ப ரொம்ப சின்னதாக ஒரு மாஸை வந்து என்ன பண்ணுங்க சூஸ் பண்ணிக்கிங்க. அதனுடைய மாஸ் வந்து dm நம்ம சொல்கிறேன், அது லெங்த் வந்து dx. இப்போ அந்த dm எப்படி நம்ம எழுதலாம்? dm is equal to simply length into the density. நமக்கு ஏற்கனவே தெரியும் லெங்க்ங்கிறது என்னது? dx into density. ஸோ டென்சிட்டி வந்து நமக்கு தெரியும், சேம் தெரியும். இந்த த்ரூ அவுட் த பாடி டென்சிட்டி இஸ் சேம். ஸோ dx into m/l. ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் dm. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னா இந்த dm கொண்டு போயிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ xcm is equal to 0 to l x into dx into m/l divided by dm 0 to l. ஸோ இப்போ நமக்கு ரெண்டு இன்டகிரேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இங்கே நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த m வந்து டோட்டல் மாஸ், அது வந்து கான்ஸ்டன்ட், அண்ட் l is also constant, we can take out. So xcm is equal to m/l 0 to l x into dx divided by 0 to l. So dm already நமக்கு தெரியும். So we can write dm is equal to m/l into dx. So now here m/l is constant, so I can write m/l 0 to l x into dx divided by m/l into 0 to l dx. So this m/l get cancelled. So I have, what is the integration of dx? Simply 0 to l. So நமக்கு the integration of dx is x. So it's nothing but l. What is the integration of 0 to l into x into dx? x square by 2 into 0 to l. ஸோ இந்த ஃபார்முலாலாம் நீங்கள் இன்னும் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் உங்களுக்கு எழுதுகிறேன். ஸோ எக்ஸ் பவர் என் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு இருந்தாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ சம் லிமிட் a to b. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் n plus 1 divided by n plus 1 into a and b. So you have to substitute the values and limit. ஸோ அந்த ஃபார்முலா பயன்படுத்தி இங்கே எக்ஸ் பவர் 1 இருக்குது. ஸோ n plus 1 2 and divide by 2. ஸோ வாட் we have will l square by 2. ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் டிஎக்ஸ்ன்ற வேல்யூ l square by 2 divided by what is 0 to l dx? l. ஸோ நமக்கு என்ன இருக்குது இப்போது l by 2. ஸோ தி center of mass of this uniform rod will be exactly lie at the middle point. ஸோ நான் இருக்க சொன்ன மாதிரி கால்குலேஷனில் இப்போ பார்த்துட்டோம், கரெக்டாக எக்ஸாக்ட்லி l by 2.